தலைவர் சாயந்தரம் சொல்லட்டுமா? யாத்திரையின் போது நம்ம பத்திரிகை நண்பர்களை பார்க்கும்போது பட்ஜெட்டை பத்தி பேசுறாங்கண்ணா. எல்லா கட்சிக்கும் அவர்கள் உரிமை என்ன, அந்த தலைவர்கள் அவங்க நியமிச்சுக்கிறாங்க. தமிழக காங்கிரஸ் கட்சி செல்வ பெருந்தகை அவர்கள் நியமிச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சிக்கும் அதனுடைய தலைவர் செல்வ பெருந்தகை யார் பொறுப்பேற்றிருக்கிறாங்களோ அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக மக்கள் நலனுக்காக, தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக அவர்கள் பணி செய்வார்கள் அப்படிங்கறதுக்காக தான் அந்த பொறுப்புக்கு வந்திருக்காங்க. அதனால் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்கன்னா, வேறு கட்சியாக இருந்தாலும் எதிரெதிர் சித்தாந்தமாக இருந்தாலும் அரசியல் மரபு புதிதாக ஒருவர் வரும்பொழுது அவருக்கு அந்த வாழ்த்து செய்தியை சொல்வது நம்முடைய மரபு. அதே நேரத்தில் இதற்கு முன்பு தலைவர் KS அழகிரி அண்ணன் அவர்கள் பணி செய்திருக்கிறாங்க இத்தனை காலமா. அவர்கள் இப்ப தலைவர் பதவியிலிருந்து அடுத்த பொறுப்புக்கு போயிருக்கிறாங்க. அவர்களும் தமிழக மக்கள் எல்லாம் அவங்களும் கண்டிப்பா வேலை செஞ்சிருப்பாங்க, உழைச்சிருக்காங்க. அதனால் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காரணம் என்னை பொறுத்தவரை அரசியல் கட்சி வேறு வேறாக இருந்தாலும் கூட அடிப்படை பணி என்பது தமிழக மக்கள் தமிழகத்துடைய முன்னேற்றத்திற்காகத்தான் எல்லாம் பணி செய்யறோம். அதனால உங்களுடைய பணி சிறக்கட்டும், வாழ்த்துக்கள். வேறங்கண்ணா நான் இது கவனிக்கலீங்கண்ணா, ஃபிளைட் இருந்து இப்பதான் வந்தேன். நான் சாயந்தரம் உங்களை யாத்திரையை பார்க்கும் பொழுது பட்ஜெட்டை பத்தி வேற கேள்வி இருந்தா பேசுறேன். அதாவது 2024க்கான தோல்வியை இப்பொழுதே திருமாவளவன் அவர்கள் ஒப்புக்கொண்டு சப்புக்கட்டு கட்டுவதற்கான காரணத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் பார்க்கிறாங்க. நம்முடைய கட்சியில் இது சாதாரணங்கண்ணா. நாற்காலியிலே அமர்றோம், தரையிலே அமர்றோம். காரணம் 11,700 பேர் நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் பின்னாடி இருந்தாங்க, சில தொண்டர்கள் முன்னாடி இருந்தாங்க. அது உங்களுக்கு அந்த பாரத் மண்டபத்தினுடைய அமைப்பே பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய மண்டபம், ரொம்ப பெரிய மண்டபம். நான் நேரில் பார்த்தா தான் அது நமக்கு அந்த இது தெரியும் எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு. அதனால நம்ம டீ சாப்பிடும்போது தொண்டர்கள் எல்லாம் கூட இருந்தாங்க. மத்தியான பிரேக்ல அவர்கள் எல்லாம் அழைத்தார்கள், இந்த மாதிரி நீங்க எங்களோட வந்து அமர வேண்டும் என்று. அதனால் தொண்டர்களோடு சென்றும் அவர்களோடு அமர்ந்து அந்த பாரத் மண்டபத்தில் நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசுகின்ற உரையை கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு. நம்ம கட்சியில சாதாரண எல்லாரும் எல்லா இடத்துலயும் உட்காருவாங்க. அந்த ஒரு அரங்குக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா பிரதமராக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண தொண்டராக இருந்தாலும் சரி, அனைவரும் சமம் என்கின்ற அளவுல தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையும் கோட்பாடுகள் இருக்கு. அது உள்ள நீங்க பார்க்கலாம். எந்த தொண்டரும் கூட பிரதமர்கிட்ட போய் நேரில் போய் பேசலாம். ஒரு பிரதமர் சாப்பிட்டு இருக்காங்க, பக்கத்துல போய் நிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து கட்சி கூட்டத்திற்குள்ள ஒரு பெருசா உங்களுக்கு அந்த ஒரு வேற்றுமை, தலைவர் தொண்டர் என்கின்ற வேற்றுமை பாரதிய ஜனதா கட்சி கூட்டத்தில் எங்கேயுமே இருக்காதுங்கண்ணா. அதே போல நான் இருந்திருப்பது நானும் தொண்டன் தானுங்கண்ணா. தலைவருங்கிறது எனக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு. ஆமாங்கண்ணா. வேறங்கண்ணா, சரி சாயந்தரம் பாப்படா.